சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் நாளை முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் தீவிரம். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர், காவல்துறையினரின் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகள் அனுமதி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல்துறை அதிகாரிகள், சார்நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பதக்கங்கள். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரயில்வே போலீசார் தீவிர சோதனை. ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகளின் உடைமைகள் தீவிர ஆய்வு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தலைநகர் டெல்லியில் இந்தியா கேட் உள்ளிட்ட இடங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்னொளியில் ஜொலிக்கும் முக்கிய கட்டடங்கள். 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. சுதந்திர தினத்தில் நீதிமன்றங்களில் கொடியேற்றும் முன் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தல். கரூரில் 31 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. வழக்கில் எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் எனவும் மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் காட்டம். பாஜகவுடன் திமுக நேரடியாக கூட்டணி அமைக்க இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற டெல்லியில் கொத்தடிமையாக சரணடைந்து விட்டதாகவும் விமர்சனம். மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்ப நேரடியாக கூட்டணி இருக்காங்க. இன்று மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை, சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் இப்ப வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்கன்னு தெரியுது. காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தராமல் கர்நாடக அரசு மறுத்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் காட்டம். தமிழகத்தின் உரிமையை காக்க தொடர்ந்து எல்லா சட்ட நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கும் எனவும் உறுதி. நமக்கு காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும், அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. கண்டிப்பாக தமிழக உரிமையை மீட்க, தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை கொடுத்து முதல்வரும் வழிகாட்டிட்டு வராங்க. தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் காவிரி நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்காததை கண்டித்தும் அதிமுகவினர் முழக்கம். தாவேக அரசு காவிரியில் தண்ணீர் பெற்று தராததால் 1 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து வருகிறது என இபிஎஸ் பேச்சு. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
தாவேக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். காவிரி நீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழக்கம். திருமணத்தில் சீப்பை எடுத்து ஒளித்து வைத்தால் திருமணம் நின்று விடுமா? முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி உள்ளிட்டோர் போராட்டத்தை புறக்கணித்தது தொடர்பாக கேள்விக்கு EPS பதில். அதாவது திருமணத்தில் சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் தடைப்பட்டு போயிருமா? கோவையில் கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி முழக்கம். இந்த ஆண்டு தீபாவளிக்கு முன்பாகவோ அல்லது பிறகோ கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் திறக்கப்பட வாய்ப்பு. சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங் அறிவிப்பு. கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு டெபாசிட் ஒர்க்காக ரயில்வேல ரெக்வஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு டெபாசிட் ஒர்க்காக பண்ணி அது ஒரு ஹால்ட் ஸ்டேஷனாக புதிய ஹால்ட் ஸ்டேஷனாக புதுசாக இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணுது. இதுக்குரிய பணத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணி 20 crores. அதில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 and 3 மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் வேலைகள் ரயில்வே சைட்லேருந்து முழுமையாக முடிஞ்சிச்சு. இப்போ அதில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒர்க் என்னன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் ஸ்டேஷனில் மக்கள் GST ரோட்டை வந்து கடந்து வரணும்னா ரோட்டில் வர முடியாதுங்க. அவங்க ஸ்கைவாக் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டே போடுறாங்க. அந்த ஸ்கைவாக் வந்து ஒரு 30% ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரயில்வே போர்ஷனே அந்த ஸ்கைவாக் வந்து நம்ம முடியல. அதை செய்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. மேபி இப்போதைக்கு தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லை தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இந்த ஸ்டேஷன் வந்து கமிஷனருக்கு வாய்ப்பு. பள்ளி கல்லூரிகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. தமிழக அரசு பதில் அளிக்க மேலும் 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவு நீட்டிப்பு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் முன்பு தரையில் படுத்து விவசாயி ஒருவர் நூதன போராட்டம். விவசாயிகள் வழங்கும் மனுக்களுக்கு தீர்வு வழங்காமல் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடுகிறது திமுக செயற்குழு கூட்டம். கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுகவில் அமைப்பு ரீதியாக 78 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் அதனை 100ஆக உயர்த்த திட்டம். 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாற்றிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க திமுக தலைமை முடிவு. திமுகவுக்கு வாக்களிக்காமல் தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்ல சாவே வராது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். எதிகாரம்னா நமக்கு என்ன, ஓட்டு போட்டு வந்தானே அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணை கண்ணை போட்டுனாதான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற கஞ்சாட்சியில் உட்காந்து. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்படின்னு சொல்றேன். சென்னை கிண்டியில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான பயிற்சி துவக்க விழா. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் பங்கேற்று மாணவர்களுக்கு தேவையான சீருடைகளை வழங்கி வாழ்த்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6247 கன அடியாக சரிந்தது. அணையின் நீர்மட்டம் 80.70 அடியாகவும் நீர் இருப்பு 42.658 TMC ஆகவும் உள்ளதாக தகவல்.
திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலம். அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கிழநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டம் கோலாகலம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு தரிசனத்திற்கு குவிந்த பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக் கடன். பழனி அருகே மஞ்சநாயக்கன்பட்டி உச்சிகாளியம்மன் கோயிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம். மயிலாடுதுறை சங்கிலி கருப்பசாமி கோயிலில் நடைபெற்ற பெருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து வழிபாடு. எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று இரவு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசின் திட்டங்கள், ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பு. இந்தியாவின் அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கும் முறையில் ஒரு அமைதியான புரட்சி ஏற்பட வேண்டும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காணொலியை வெளியிட்ட செய்தியில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அழைப்பு. नहीं दिखता और जब तक शिक्षा पिछड़ी रहेगी देश का भविष्य भी पिछड़ा ही रहेगा। वैसे ही अगर दिल्ली में एक पार्टी की सरकार से अन्याय पर आवाज उठाई और सरकार ने बर्बरता से दबाया उस आवाज को, तो दूसरे राज्यों में दूसरे पार्टी की सरकारों ने भी वही किया अन्याय और वैसे ही बर्बरता से दबाया। சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநில சர்வதேச எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் தீவிர சோதனை. எல்லைப் பகுதிகளில் உள்ள வீடுகளில் நேரடியாக சென்று போலீசார் ஆய்வு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோனமார்க் மாவட்டத்தில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பு. நெருப்பு குழம்பு போன்று பாறைகளோடு மண் சரிந்து வெள்ளம் போல் ஓடும் காட்சி வைரல். தன்னால் ஆட்சி செய்ய முடியவில்லையே என்ற ராகுல் காந்தியின் விரக்தி வெளிப்படையாக தெரிகிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சனம். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்ஃபீல்டு கோப்பை செஸ் தொடரின் 3வது சுற்றில் பிரக்ஞானந்தா தோல்வி. ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரிடம் தோல்வியை தழுவினார். காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்ற வாழ்வீச்சு போட்டி. தமிழ்நாட்டு வீராங்கனை கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,320 விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை.